வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே. இன்றைக்கி கோஸ் கூட்டு செய்ய போகிறோம். தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கோஸ் கூட்டு செய்கிறதுக்கு பாருங்கள். வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுத்தும் வேக வச்சுருக்கேன். தாளிக்கும் போது கடுகு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி வதக்கலாம். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளி வதங்கினதும் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு போட்டாச்சு. மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி சேர்த்தாச்சு. 3 ஸ்பூன் போட்டேன். நீங்கள் எந்த அளவு கோஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க. வதங்கின அப்புறம் கோஸை போட்டு கிளறி விட்டுடலாம். கோஸ் கிளறியாச்சு. அடுத்து பருப்பு வேக வச்சுருந்ததை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். தனியாத்தூள் கொஞ்சம் போட்டால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தனியாத்தூள் ஃபஸ்ட்டில் போடலாம். அப்புறம் பச்சை மிளகா போட்டாலும் டேஸ்ட்டு வேறு மாறும். பச்சை மிளகா போட்டுக்கணும் வாசனைக்காக. நல்லா கொதிக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கோஸ் கூட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை தூவிடலாம். கொத்தமல்லி இலை தூவியாச்சு. கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. சுவையான கோஸ் கூட்டு. நன்றி, வணக்கம், பை பை.